அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களின் போது ஈரானினுடைய புஷேர் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் உடனடியாக இதனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவை தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகள் என்ன? பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தன்னுடைய இறுதி பதிலை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைத்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இவை தொடர்பான மிக முக்கியமான தகவல்களும் ஈரானினுடைய இறுதி முடிவுகளும். பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பல்களும் அடிமை அரபு நாடுகளில் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படும் மிக முக்கியமான தளங்களும் அளிக்கப்பட்டு வரும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும். ஓமான் வளைகுடாவின் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 5000க்கும் அதிகமான அமெரிக்காவினுடைய விசேட கடற்படை பிரிவை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்கள். முழுநீள போருக்கு தயாராக இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும். இது ஈரான் அப்டேட்டின் 80வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி முழுமையாக பார்வையிடுங்கள். ஈரானினுடைய யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல் தொடர்பாகவும் இந்த தரைவழி தாக்குதல் தோல்வியடைந்திருப்பது தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் முன்னைய காணொளியில் பதிவிட்டுள்ளேன். இதனால் முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சிகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகே அவர்கள் அமெரிக்காவினுடைய இந்த இராணுவ நடவடிக்கை தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுவதற்கும் திருடுவதற்கும் ஒரு ஏமாற்று நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருப்பது தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. மேலும் இந்த நடவடிக்கையினுடைய விளைவு ரபாஸிலே நடைபெற்ற சம்பவத்தின் 2ஆம் பதிப்பாகவே அமைந்திருந்தது. மேலும் அவருடைய நடவடிக்கைகள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது என்பதனையும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்கா அதிகளவான விமானப்படைகளோடு டெல்டா படைகளோடு விமானியை மீட்பதற்காக களமிறங்கவில்லை. இஸ்ஃபஹான் பிரதேசத்திலும் நட்டான்ஸ் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானின் யுரேனியம் கையிருப்புகளை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் அவற்றை முழுமையாக அளிப்பதற்குமே களமிறங்கியுள்ளார்கள் என்கின்ற விடயத்தினை தற்போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளரை உறுதிப்படுத்தியுள்ளார். விமானிகளை மீட்பதாக கூறி போலியான ஏமாற்று நாடகங்களை அரங்கேற்றிவிட்டு ஈரானின் யுரேனியம் கையிருப்பை திருடுவதற்கும் யுரேனியம் செறிவூட்டல் தளங்களை முழுமையாக அளிப்பதற்குமே இவர்கள் களமிறங்கியுள்ளார் என்பதனை தற்போது ஈரானும் தெளிவாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த நடவடிக்கையானது தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது. மேலும் அமெரிக்கா விமானியை மீட்டெடுத்து விட்டதாகவும் இது ஈரானினுடைய தோல்வி என்றும் பலர் முன்னைய காணொளிகளில் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். தயவு செய்து முதலில் முன்னைய காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். அமெரிக்கா விமானிகளை மீட்டெடுப்பதற்காக குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. எதற்காக அமெரிக்கா களமிறங்கியுள்ளது என்பதனை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்திய ஊடகங்களின் பிரச்சாரங்களுக்குள் சிக்கிக்கொண்டு பிழையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்க வேண்டாம். களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த நடவடிக்கையின் போது ஈரான் அமெரிக்க இராணுவத்தினுடைய விமானப்படையினுடைய 9 சொத்துக்களை, விமானங்களை, ஹெலிகாப்டர்களை, ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இது ஈரானிய இராணுவத்தின் மிகப்பெரிய சாதனையாகும். ஆனால் அடிமை அரபுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஈரானினுடைய இந்த சாதனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்காவினுடைய திறன்களையே மிகைப்படுத்தி கூறிய இந்த உலகுக்கு ஈரானினுடைய திறன்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகத்தான் இவ்வாறான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இது எவ்வாறு இருப்பினும் அமெரிக்க இராணுவத்தினர் ஈரானிய களத்தில் விமானப்படைகளை முழுமையாக களமிறக்கி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளார்கள் என்பதனை யாராலும் மறுக்கவே முடியாது. அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகள் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். முட்டாள் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய கூட்டாளிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பகுதி முதல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க நலன்களையும், மின்சக்தி கட்டமைப்புகளையும், எரிசக்தி கட்டமைப்புகளையும், இன்னும் சில முக்கியமான தளங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானினுடைய மின்சக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அது எங்களுடைய முழுநீள போராகவே அமைந்திருக்கும். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய
எந்தொரு மின்சக்தி கட்டமைப்பும் எங்களுடைய ட்ரோன்களில் இருந்து தப்பாது. மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு நாங்கள் அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மின்சக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து மாத்திரம் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்காவினதும் ஆக்கிரமிப்பாளர்களதும் நண்பர்களாக இருக்கக்கூடிய நாடுகளின் ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்துமே தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் எங்களுக்கு எந்த விதமான வரம்பும் இருக்காது. இதற்கு பிறகு நாங்கள் வரம்புகளை பேணுவதில் எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் நாங்கள் வரம்புகள் இல்லாமலேயே தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனை அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பும் அதனுடைய நண்பர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் அதனுடைய நண்பர்களுக்கும் பல ஆச்சரியங்களை களமிறக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தற்போது முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குவைத்தை இலக்கு வைத்து முழுநீள போரை ஆரம்பிப்பார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிபொருள் கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்படாவிட்டாலும் குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லா மின்சக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தரைவழி தாக்குதல்களுக்காக குவைத் பயன்படுத்தப்பட்டால் குவைத்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஈராக் எதிர்ப்பு குழுவினர் மேற்கொள்வார்கள். இதற்கான தயார்படுத்தல்கள் எல்லை பிரதேசத்தில் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகளவான ஈராக் எதிர்ப்பு போராளிகள் எல்லை பிரதேசத்திலே குவைத் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று குர்திஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குர்திஸ்தான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குர்திஸ்தானினுடைய மிக முக்கியமான தளங்களை அளிப்பதற்கும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கு தயாராக உள்ளார்கள். மேலும் இன்றிரவு யமன் ஹவுதி தலைமைகள் பழங்குடி தலைமைகளோடு விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலுக்கான அடுத்த கட்ட போர் விரிவாக்கத்திற்கான மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இன்று காலையிலிருந்து மாலை வரையில் 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களோடு ஆதரவாக 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதனால் தரைவழி தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பல பகுதிகளில் இருந்து பின்வாங்கியுள்ளது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கியாம் பிரதேசத்திலும் ஐச்சரூன் பிரதேசத்திலும் நக்கூரா பிரதேசத்திலும் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் சுற்றி வளைத்து ரதுவான் படைப்பிரிவினர் பொறி வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஐச்சரூன் பிரதேசத்திலே இன்று மாலை மேற்கொண்டிருந்த தரைவழி தாக்குதல்களில் கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களில் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பழுதடைந்திருக்கக்கூடிய சேதமடைந்திருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை விட்டு சென்றுள்ளார்கள். இவ்வாறு விட்டு சென்றிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளே. அத்தோடு இன்று காலை ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானும் மேற்கொண்ட கூட்டு தாக்குதலின் விளைவாக ஹைஃபா பிரதேசத்திலே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கொல்லப்பட்ட நிலத்தினர்கள் தொடர்பான புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளே. அடுத்து தற்போதைய போரிலே டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தோல்வி தொடர்பாக தி அட்லாண்டிக் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய இராணுவத்தின் சக்தியையும் ஈரானிய இராணுவத்தின் திறன்களையும் ஏற்றுக்கொள்வதில் டொனால்ட் ட்ரம்ப் காட்டிய பிடிவாதமே அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாகும். ஈரானுக்கு எதிரான போரானது மிகப்பெரிய செலவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகவும் சிக்கலான ஒரு போராகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் கொண்டிருக்கக்கூடிய திறன்களை சவாலுக்குட்படுத்தும் மிகப்பெரிய போராகும். மேலும் இவற்றை தெரிந்து கொண்டே டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் களமிறங்கினார். இந்த போரிலே உண்மையான தோல்வி என்பது ஈரானினுடைய ஒட்டுமொத்த திறன்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையினால் முழுமையாக கண்டறிய முடியாமை அல்ல, மாறாக ஈரானினுடைய பாதுகாப்பு சக்தி தொடர்பாகவும் ஈரானினுடைய திறன்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஈரானினுடைய உண்மையான சக்தியையும் திறன்களையும் எதிர்க்க முடியாது என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிடிவாதம் பிடித்தார். ஈரானுக்குள்ளே உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் எந்த விதமான திறன்களையும் அடைந்து கொள்ள முடியாது என எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என அமெரிக்க உளவுத்துறையினர் டொனால்ட் ட்ரம்புக்கு சமர்ப்பித்தாலும் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஈகோவின் காரணமாக அமெரிக்க உளவுத்துறையினுடைய அறிக்கைகளை புறம் தள்ளிவிட்டு முடிவில்லாத இந்த போரிலே அவர் களமிறங்கினார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோவும் அவருடைய பிடிவாதமும் தற்போது அமெரிக்காவை மிக சிக்கலான போருக்குள் தள்ளிவிட்டுள்ளது. பென்டகன் நினைத்ததை விட இந்த போர் செலவானது பல மடங்கினால் அதிகரித்து விட்டது. இதனால் தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய
சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஈகோவையும் பிடிவாதத்தையும் விட்டுக் கொடுக்காவிட்டால் அமெரிக்க இராணுவமும் அமெரிக்கர்களும் இதற்கு பிறகு பல இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் என தி அட்லாண்டிக் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இன்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகி அவர்கள் விசேட ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய உள்கட்டமைப்பு மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இந்த தாக்குதல்களுக்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் தயார் செய்து வைத்து விட்டோம். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் பதிலடிகளை வழங்காமல் விடப் போவதில்லை. மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இது எங்களுடைய விருப்ப தேர்வல்ல. அவர்களுடைய சட்டவிரோத தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு தற்காப்பு உத்தியாகும். பிராந்தியத்திலே எங்களுக்கு எதிராக அமெரிக்க நலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் நாங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை முழுமையாக தரைமட்டமாக்குவோம். யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தினை முன்வைத்திருந்தது. உண்மையிலேயே அந்த திட்டமானது பேராசை மிகுந்த திட்டமாகும். நியாயமற்ற தர்க்கமற்ற நிபந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய திட்டமாகும். மேலும் இவற்றை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை தெளிவாக அறிவித்து விட்டோம். மேலும் எங்களுடைய இலக்குகள் நலன்கள் என்பனவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய பதில்களை வடிவமைத்துள்ளோம். இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் அது எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையும் ஒரு திட்டத்தையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். மேலும் நாங்கள் இவற்றை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அத்தோடு ஆக்கிரமிப்பாளர்களினால் முன்வைக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசு விரைவாக பதில்களை வழங்குவதனாலும் முன்வைக்கப்படக்கூடிய முன்மொழிவுகளுக்கான பதில்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசு வழங்குவதனாலும் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சரணடைந்தவர்களாக மாற மாட்டோம். நாங்கள் எங்களுடைய பதில்களை தயாரித்து வைத்துள்ளோம். அவற்றை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது முழுமையாக தெரிவிப்போம். இரு தரப்பினருடைய கருத்துக்களையும் இடைத்தரகர்கள் மூலமாக தெரிவிப்பது ஒரு வித்தியாசமான செயல் அல்ல. இதற்கு அர்த்தம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்பட்டு விட்டோம் என்பதல்ல. அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதல்ல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் நிபந்தனைகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் எதிரிக்கு முழுமையாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அத்தோடு ஈரானியர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கு ஆக்கிரமிப்பாளர்களினால் வழங்கப்படும் காலக்கெடுவுக்கு பணிய போவதில்லை. அமெரிக்காவினுடைய காலக்கெடுவை நாங்கள் ஒரு துளியேனும் மதிப்பதில்லை. 48 மணி நேரம் அல்ல, கடந்த 48 வருடங்களாக நாங்கள் இவ்வாறான அச்சுறுத்தல்களையும் காலக்கெடுவையும் சந்தித்து விட்டோம். 48 வருடங்களாக நாங்கள் பல அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டுள்ளோம். மேலும் எங்களுக்கு இந்த 48 மணி நேரம் ஒன்றும் பெரிதல்ல. இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் தற்போதைய நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானியர்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். இந்த போரை நாங்கள் முழுமையாக முடித்து வைப்பதற்கு விரும்புகின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானினுடைய பதிலை வழங்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். 45 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஈரான் மறுத்துவிட்டது. இதனால் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் எவ்வாறான நிபந்தனைகளை முன்வைக்கின்றது என்பது தொடர்பான பதிலை அவசரமாக தருமாறு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாக இன்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானினுடைய நிலைப்பாட்டையும் ஈரானினுடைய நிபந்தனைகளையும் இந்த போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முழுமையான திட்ட வரைபடத்தையும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு ஈரான் முன்வைத்திருந்த 6 நிபந்தனைகளையும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவற்றோடு சேர்த்து இன்னும் 4 நிபந்தனைகளையும் உள்ளடக்கியே மொத்தமாக 10 நிபந்தனைகளாக ஈரான் தன்னுடைய பதிலை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த முன்மொழிவில் ஈரானினுடைய ஒட்டுமொத்த நிபந்தனைகளையும் அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொண்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்பினால் மாத்திரமே இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் ஈரானிய தரப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் பதில்களையும் அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் மத்தியஸ்தர்களுக்கு பதிலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஈரான் அதனுடைய திட்டத்தையும் பதிலையும் வழங்கியிருந்தது. மேலும் ஈரானினுடைய இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதனையே தற்போதும் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். எனவே நாளைய தினம் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளன. மேலும் ஈரானும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதல்களையும் உச்ச பதிலடி தாக்குதல்களையும் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றது.
அடுத்து கடந்த 12 மணி நேரமாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ட்ரோன்கள் ஈரானின் புஷேர் அணுமின் நிலையத்தின் இலக்கு வைத்தே சுற்றித் திரிகின்றன. அதாவது நான் முன்னே காணொலிகளில் கூறியதை போன்று ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களில் இவர்கள் புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு புஷேர் அணுமின் நிலையத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அது ஈரானில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் மிகப்பெரிய கதிர்வீச்சை ஏற்படுத்தும். மேலும் இதன் மூலமாக ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்று இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். மேலும் இவ்வாறு ஈரானின் புஷேர் அணுமின் நிலையத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அதிரடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய டிமோனா அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளது. இவ்வளவு நாளாக டிமோனா அணுசக்தி தளத்திற்கு அருகாமையிலேயே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் ஈரானிடம் இன்னும் களமிறக்காத பல வீரியம் கொண்ட ஏவுகணைகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் களமிறக்கி டிமோனா அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதே ஈரானின் மிக உச்ச பதிலடியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு அவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டால் டிமோனா அணுசக்தி தளத்திலும் கதிர்வீச்சு ஏற்படும். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கதிர்வீச்சு கசிவானது உச்சக்கட்டத்தையும் அடையும். எனவே இந்த நிலைமைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புமே மூல காரணமாக மாறப்போகின்றார்கள். அடுத்து ஈரான் அதனுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வேறு நாட்டினுடைய கொடியை பயன்படுத்தி குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான SDN-7 என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த சரக்கு கப்பலானது தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தீப்பற்றி எரிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியில் 5000க்கும் அதிகமான கடற்படை விசேட சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய நீர்நில போர்க்கப்பலான LHA-7 என்கின்ற போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த போர்க்கப்பலில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த போர்க்கப்பலானது இந்திய பெருங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக பின்வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் கடலோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காகவே குறித்த போர்க்கப்பல்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருந்தன. தற்போது ஈரானிய கடற்படையின் தாக்குதலினால் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தை நோக்கி பின்வாங்கியுள்ளன. அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்திலே ஒரு ட்ரோன் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய குறித்த ட்ரோன் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த ட்ரோன் உற்பத்தி தளத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று அலியல் சலேம் விமான கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய போர் விமானங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5க்கும் அதிகமான ட்ரோன்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குவைட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெட்ரோலிய வேதிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தை இலக்கு வைத்தும் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குவைட்டின் ஷுவைபா பெட்ரோலிய வேதிய பொருட்கள் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் குறித்த தளத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெட்ரோலிய வேதிய பொருள் களஞ்சிய சாலையை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் சிதைவடைந்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று மாலை ஈரானும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக முக்கூட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 10க்கும் அதிகமான பிரதேசங்களில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. ஹைஃபா பிரதேசத்திலும் ஜெருசலம் பிரதேசத்திலும் நெகவ் பிரதேசத்திலும் என 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இந்த வெடிப்புகள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குடியிருப்பு பிரதேசங்களிலேயே ஏற்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.